ஓம் நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025வது வருடம் புத்தாண்டு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது? எல்லாரும் புத்தாண்டு பலன்கள் தனியா, சனி பெயர்ச்சி தனியா, குரு பெயர்ச்சி தனியா, ராகு கேது பெயர்ச்சி தனித்தனியா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வருடகரங்களோட பெயர்ச்சி அப்படிங்கறத கணிக்கிறது தான் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது. அதனால ஒரே வீடியோல உங்களோட ராசிக்கு இந்த 2025 புத்தாண்டுல நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாத்தையும் துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி அப்படிங்கிறவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு ரிஷபராசியிலிருந்து மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. ராகு மீனராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வர போறாரு. கேது கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சிம்ம ராசிக்கு வர போறாரு. இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி உங்களோட ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த 2025 புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, எதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா உங்களுக்கு கொடுக்கறேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025ல நன்மைகள் அதிகம் நடக்க போற ராசிகள் அப்படின்னு கணக்கெடுத்தா அதுல துளாராசிக்காரர்களுக்கு முக்கியமான இடம் அப்படிங்கிறது இருக்கு. 2024 அப்படிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ஒரு சோதனை காலகட்டமாக இருந்து போச்சு. ஏன்னா இப்போ 2024 பொறுத்த வரைக்கும் சனி 5ல், குரு 8ல், ராகு 6ல், கேது 12ல், இதுதான் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. 2025 தொடங்கும் போதும் இதே கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு 3 மாதத்துக்கு தொடரும். மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி, மே 14 குரு பெயர்ச்சி, மே 18 சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பெயர்ச்சி. இதுக்கு பிறகுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறப்போகுது. அப்போ 2024ல் நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது 2025ல் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். அப்படியே இழுத்து பிடிச்சி பல்ல கடிச்சு ஓட்டிட்டோம் அப்படின்னா 2025 உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. அதாவது 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி 5வது இடத்துல இருந்தார். பூர்வீக சொத்தில் பிரச்சனை, தேவையற்ற வில்லங்கம், பூர்வீக சொத்தை ஒரு பாகம் பிரிச்சிக்க முடியல, தேவையில்லாத சொத்து போய் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு அலைச்சலாக அலையிறேன், இல்லை பூர்வீக சொத்தில் ஒரு கேஸ் நடந்து அதில் தோற்று கூட போயிட்டேன், பிள்ளைகளில் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத பிரச்சனை, பிள்ளைகள் ஒன்று காதல் திருமணம் பண்ணி வச்சு குடும்பத்தில் அதால் மன உளைச்சல் அப்படிங்கிறது நிறையா இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத சனி கொடுத்துருப்பார். குரு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டார். 5 பைசா கூட வழி இல்லை. கடன்குடியானது தான் 2024. கடனே இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறேன். என்னையே கடன் வாங்க வச்சிருச்சு. நல்லபடியாக வேலைக்கு போய்ட்டு இருந்தேன், திடீர்னு கையில் காலில் அடிபட்டு போச்சு, ஒரு மாதம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆகி போச்சு, அதனால் கடன் வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுமாரி தொழில் ரீதியாகவும் நட்டம். போட்ட காசே 10 ரூபா எடுக்க முடியல. 10 8 படாத பாடுபடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு தான் படாத பாடுபட்டோம். 10 12 ஆக்க முடியல, 8 தான் ஆக்கினேன் அப்படிங்கிற கதை தான். இதில் ராகு மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சுருப்பார். எதிராளிகள் அப்படிங்கிறவங்க இந்த சனியாலையும் குருவாலையும் உங்களுக்கு வந்திருந்தா கூட ராகு 6வது இடத்துல இருந்ததால் கொஞ்சம் எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளித்து போராடி ஜெயிச்சு காமிச்சிருப்பீங்க. ஆனால் பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 முடிவில் 10 ரூபா மிச்சம் இருக்கா, கடன் இருக்கா அப்படின்னு பார்த்தா கடன் தான் இருக்குது. அதே மாதிரி 10 ரூபா காசு வச்சுருக்கவங்களுக்கு கடன் இல்லைன்னாலும் சரி, மன உளைச்சல் அப்படிங்கிறது கடனே இருந்தால் தேவலாம் போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. சரி, இந்த 2025 பயிற்சி ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களோட ராசிக்கு 5லேருந்து 6க்கு போகிறாரு. ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு சனி போகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு சனி போனார் அப்படின்னா அந்த இடத்துக்கு உண்டான ஆதிபம் தான் அத்தனையும் அடித்து நொறுக்கி காட்டுவார். அதாவது கடன், வியாதி, பகை, நோய் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் 6வது இடம். முதல்ல உங்கள் கடனெல்லாம் அடைக்க வழி கொடுத்துருவார் ஏதோ ஒரு ரூட்டில். அதாவது சனி மிக அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய இடத்துல 6வது இடம் அப்படிங்கிறதும் ஒன்று. அப்போ கடன் அடையும், பூர்வீக சொத்தில் இருக்கிற வில்லங்கம் நீங்கிரும். ஒரு சொத்து மேலே ஒரு கேஸ் இருந்ததுரா, இல்லாட்டி அதை விற்றுவிட்டா அது கடன் அடைக்கலான்னு பார்க்குறேன், அதுலேயும் ஒருத்தன் கேஸு போட்டான் அப்படிங்கிறவங்களுக்கு சொத்து இப்போ ஜெயிச்சு கைக்கு வந்துடும். அதை விற்றுவிட்டா அது கடங்கண்ணி அடைக்கலாம், அதுக்கு மேலே 10 ரூபாய் வச்சுட்டு தொழில் செய்யலாம், சொந்த வீடு கட்டலாம். இப்படி ஒரு அமைப்பெல்லாம் சனி கொடுத்துருவார். அப்போ உடம்புல இருக்கிற வியாதி, நீண்ட நாள் வியாதி ஒன்று இருக்குது, ஒரு சக்கரை நோயில் பாதிக்கப்பட்டிருக்க, ஒரு ரத்த அழுத்தம் இருக்குது, ஏன்னா கைகால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கலாம். ஏன்னா சனி 5ல் இருக்கும்போது இந்த பரம்பரை வியாதிகள் அப்படிங்கிறத கொஞ்சம் லேசாக உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ அதுலேருந்து நீங்கள் சனி 6வது இடத்துக்கு போன பிறகு மின்றலாம். அதுமாரி பரம்பரை தொழில் செய்கிறவங்க தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. அப்பா சுத்த மகன் செய்கிறேன், ஒரு விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் தோல்வி தான் அடைஞ்சிருக்கணும்.
இப்போ எந்த இடத்துல நாம் காசை விட்டோமோ அதே இடத்துல 10 ரூபா திரும்பி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் சனி கொடுத்துருவார். அது மாதிரி எதிராளிகள் இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஆஃபீஸில் கூட ஒருத்தன் வேலை செய்வான், நம்மளை பற்றி போட்டு கொடுக்குறதே அவனுக்கு வேலையாக இருக்கும். இல்லைன்னா நமக்கும் மேனேஜருக்கு ஏதாவது சண்டையை மூட்டு விடுவான், நம்மளை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கெட்ட பேர் உண்டாக்குறது. இப்படியெல்லாம் இருந்தவங்க இதுக்கு மேலே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, வேலையை விட்டு துரத்தப்படுவாங்க, இல்லை வேறு இடத்துக்கு மாற்றப்படுவாங்க. அப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம தான் ராஜா, நமக்கு எதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாயிடும். இதுக்காக நீங்கள் பெருசாக கஷ்டப்பட வேண்டியதில்லை. சனியை எல்லாத்தையும் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் அவரே அடித்து நொறுக்கிடுவார். எதிராளிகளை பற்றியோ போட்டியாளர்களை பற்றியோ துரோகிகளை பற்றியோ நம்ம கவலைவே பட வேணாம். சனி எல்லாத்தையும் ஒழிச்சிடுவார். நாம் நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். அதோட மே மாதம் 14ஆம் தேதி நடக்க போகிற குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகிற ஒரு பயிற்சியாக இருக்க போகுது. அதாவது அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி, ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களோட ராசிக்கு 8லேருந்து 9க்கு வரார். 8ல் குரு இருந்ததால தான் 10 ரூபா காசு மிச்சம் இல்லாமல் போச்சு. அஷ்டமத்தில் போய் குரு மாட்டிக்கிட்டதால் 5க்கும் 10க்குமே அல்லாட வேண்டிய சூழல் ஆகி போச்சு. சமயத்தில் நம்ம அன்றாட செலவுக்கே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கூட உருவாயிடுச்சு. இனிமேல் அதெல்லாம் இருக்காது. காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் மே 14 குரு பயிற்சிக்கு பிறகு. அதாவது 9ஆம் வீடு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்குது. நிச்சயமாக ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டிடலாம். அவங்கவுங்க வசதிக்கு தக்கன அது ஒரு குடிசையாக இருக்கலாம், இல்லை பங்களாவாக இருக்கலாம். அவங்க சுய ஜாதகத்துக்கு தசாபுத்திக்கு தக்கன நிச்சயமாக ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இருக்குது. சில பேருக்கு வீடு கட்டி பாதியில் நின்றுருந்தா கூட இதுக்கு மேலே அதை கட்டி முடிக்கலாம். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பார்வை உங்களோட ராசிக்கே கிடைக்குது. சகலவிதமான தோஷத்தையும் போக்கக்கூடிய வல்லமை கொண்ட குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு கிடைக்குதுங்கிறதால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படைய தேவையே இல்லை. அதோட குரு உங்களோட ராசிக்கு 3, குரு உங்களோட ராசிக்கு 5, இந்த 3 விட்டையும் பார்ப்பார். அப்போ 3ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறப்ப பங்காளிகள் வகையில் ஒரு இணக்கம் இருக்கும். கடந்த காலகட்டத்தில் கேஸு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட எதுக்கடா இப்போ போய் கேஸை போட்டுக்கிட்டு வா, நம்மளே சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய் ஏதோ இருக்கிற சொத்தை பிரிச்சுக்கோ, நமக்கு என்ன சண்டை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பங்காளிகள் வகையில், ஒரு அண்ணன் தம்பி வகையில் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குது. 5ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 14ஆம் தேதி குரு பயிற்சி, அடுத்த 4 நாளில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. ராகு உங்களோட ராசிக்கு 6லேருந்து 5ஆவது வீட்டுக்கு வராரு. இப்போ 5ஆவது இடத்துக்கு ராகு வராரு இல்லையா, அவரை குரு பார்த்துடுறார். அதுதான் ஒரு அற்புத யோகம் அப்படிங்கிறது. ஏன்னா ராகு 5க்கு வரும்போது குரு பார்வை இல்லாமல் தனித்து இருந்தார் அப்படின்னா பிள்ளைகள் வழியில் நமக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா புள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருப்போம், அது எனக்கு பிடிக்கலன்னு வந்து நிற்கும். ஒரு காலேஜில் சேர்த்துருப்போம், பிடிக்கலன்னு வந்து நிற்போம். இல்லைனா ஒரு காதல் உறவில் இருக்கேன்னு எதையா இழுத்தாந்து இங்கே நிற்கும். இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுத்துரும். சொத்துலேயும் வில்லங்கத்தை கொடுத்துரும். ஆனால் குரு பார்த்து புனிதப்பட்டுறார் அப்படிங்கிறதால ராகு இதுக்கு மேலே நன்மைகள் அப்படிங்கிறது தான் செய்வார். அந்த வகையில் குருவோட பார்வை அப்படிங்கிறது ராகு மேலே உழுவுறதால ராகுவாலையும் நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்க போகுது. குலதெய்வ அருள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரமும் இதுதான். அதனால் தினந்தோறும் குலதெய்வத்தை மனசில் நினச்சி வணங்குங்க. முடிஞ்சவங்க குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருந்தால் மாதத்துக்கு ஒரு நாளாவது போய் பூஜை பண்ணிட்டு வாங்க. இல்லை நான் ஒரு வெளிநாட்டில் இருக்கேன் போகிறேன் வேறேன்னா குலதெய்வ படத்தை வச்சு வணங்கலாம். குலதெய்வ விபூதியை எடுத்துகிட்டு போய் நெத்தியில் ஏற்றிக்கிட்டு தினமும் வணங்கலாம். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தை வணங்கலாம். இப்படி குலதெய்வ அருள் அப்படிங்கிறத நமக்கு உருவாக்கிக்கிட்டோம்னா மிகப்பெரிய அளவில் செட்டில் ஆகலாம். அதுமாரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும். ஒரு முன்னோர்கள் இறந்து போனவங்க இருக்காங்கன்னா ஒரு அமாவாசை நாட்களில் நம்ம மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு அவங்களுக்கு விரதம் இருந்து அன்றைய தினத்தில் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு நம்ம உணவு இருந்தணும். அதுமாரி இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறத கொண்டாடும். கேதுவும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆவது வீட்டிலேருந்து 11ஆவது வீட்டுக்கு போயிடுறார். விரைய செலவுகளை கொடுத்துட்டு இருந்த கேபுவும் கூட இனிமேல் காசு பணம் கொடுக்குற இடத்துக்கு வரார். அப்படிங்கிறதால இந்த 2025 பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு மேலே நீங்கள் ராஜா தான். சனி பயிற்சியும் சிறப்பு, குரு பயிற்சியும் சிறப்பு, ராகு கேது பயிற்சியும் சிறப்பு. இப்படி வருட கிரகங்கள் எல்லாமே வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் வர்றது ரொம்ப அபூர்வம்.
அப்படி ஒரு பொற்காலம் உங்களுக்கு தொடங்க போது இதை பயன்படுத்திக்கங்க. உங்கள் கையில் 10 ரூபா காசு பணம் கிடைக்கிறப்ப ஏழைவாழைகளுக்கு உதவுங்க. இவ்வளோத்தையும் கொடுக்குற சனி உங்களை கண்காணிக்கவும் செய்வார். நம்ம கொடுத்ததெல்லாம் வச்சு யாருக்காவது உதவி செய்கிறாங்களா, இல்லை தனக்கு வேணும்னு சுருட்டி வச்சுக்கிறாங்களா, இல்லை ஏதாவது தீய எண்ணங்கள் இருக்கா, வெட்டி செலவு பண்ணுறாங்களா, இதெல்லாம் சனி கண்காணிப்பார். அப்போ வர்ற காசு பணத்தை நல்ல விதமாக வச்சு பொழைச்சிக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு செஞ்சோம் அப்படின்னா 2025 பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ராஜா. வாழ்த்து.